தபோவன இணையதளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் மனுசியாவின் மாலை நேர பணிவான வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமது தபோவன கலை நிகழ்ச்சிகளை நாம் எல்லோரும் கூடி நடத்த முடியாத காரணத்தால் இந்த இணையதளம் ஜூம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. Hi, hello ladies and gentlemen, good evening, namaskaram, vanakkam. Welcome to our weekly Zoom show on this Sunday, 20th June 2021. போன ஷோல Subramanian sir narrated Parangadai series. In fact, the suspense gets on deeper and deeper with every episode. Hopefully the suspense would get resolved sooner than later. Inniki showla we have a special guest joining us from Chennai, Dr. P. Damodaran, PhD, who will be talking to us on a subject, Iyakkame Inimai. In today's program, we have a prayer to be sung by Mrs. Nirmala Gopalakrishnan, followed by introduction of the guest speaker by Mrs. Girijananda Kumar. Then the guest speaker takes over and talks to us on the subject, Iyakkame Inimai. As decided by the guest speaker, this is going to be an interactive session. Ladies and gentlemen, you can ask him questions anytime during his speech, but let's follow strict discipline of only one question at a time. Let's not speak over each other so to disturb the thought process of the speaker. Finally, we move into the final segment where a vote of thanks is proposed by the Secretary of Povan, Mr. Subramanian. Okay, ladies and gentlemen, let's kick off the show with a prayer by Mrs. Nirmala Gopalakrishnan. Nirmala Mami, kindly unmute and go ahead. Ganapati, 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 Palayamam. Ganapati, Gunapati, Gadapati, Mamapati, Varapati, Surapati, Palayama. Ganapati, Bala Ganapati, Nardana Ganapati, Gambira Ganapati, Batapi Ganapati, 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 Palayama. Ganapati, Gunapati, Gadapati, Mamapati, Varapati, Surapati. Thank you, Nirmala Mami, for the wonderful prayer. We need to invoke the gods and goddesses every now and then, more so during these pandemic days. Up comes next introduction of this guest speaker by Mrs. Girijananda Kumar. Girija madam, please go ahead. அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பிற்கு இணங்கி இன்று இயக்கமே இனிமை என்ற தலைப்பில் பேசவிருக்கும் டாக்டர் பி. தாமோதரன் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் நன்றி. அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர், நல்ல புலமை உள்ளவர். குரல் கூறும் சட்டம் என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்கு முனைவர் பட்டம் வாங்கியவர். அவர் திருவிகா என்ற பேச்சு பயிலரங்கம் நிறுவி சென்னையில் 20க்கும் மேற்பட்ட மாநகர பூங்காக்களில் வாரத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். இது 18 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இதில் கலந்து கொண்ட பலதரப்பட்ட மக்களும் நன்கு பயிற்சி பெற்று இப்போது முன்னணி பேச்சாளர்களாக இருக்கின்றனர். பூங்காவில் தென்றல் வீசும் மாலை நேரத்தில் அமர்ந்து கேட்பது ஒரு தனி சுகம். எங்கள் நட்பும் இப்படித்தான் மயிலையில் இருக்கும் நாகேஸ்வர ராவ் பூங்காவில் ஏற்பட்டு இன்றும் தொடர்கிறது. இது தவிர திருக்குறள் மன்றம், திருக்குறள் நற்பணி மன்றம் மூலமாக மக்கள் மாணவர்களிடத்தில் திருக்குறள் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இவருக்கு திருக்குறள் 1330 பாடல்களும் அதிகாரங்களும் மனப்பாடம். நீங்கள் எந்த அதிகாரத்திலும் எந்த பாடல் என்று கேட்டால் பாடல் எண்ணிக்கையுடன் அடிபெறாமல் கூறுவார். திருக்குறளை அவர் உரையில் கொண்டு வந்து ஆணித்தரமாக மக்கள் மனதில் பதிய வைப்பார். வக்கீல் HR ட்ரைனர் என்ற பன்முகம் கொண்டவர். அவர் பேச்சை கேட்டாலே நமக்கு ஒரு தனி புத்துணர்ச்சி பிறக்கும். ஏனென்றால் அவர் பேசுவது அவர் இதயத்தில் இருந்து வருகிறது. நேரம் கருதி திருவாளர் தாமோதரன் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி. கிரிஜானந்தகுமார். Thank you, Madam Nandakumar. Thanks for the good introduction. Now the floor is all yours, Dr. Damodaran. Please go ahead.
தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி தபோவாணி தபோவாணி. Can I proceed forth? Okay, fine. Fine, sir. அருமையான இந்த மாலை பொழுதிலே மூத்த குடிமக்களுக்கான ஒரு தனி அவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு அமைப்பை நிறுவி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அடித்தளம் அமைத்து தந்த அல்லது ஆணிவேராக திகழக்கூடிய டாக்டர் ஸ்ரீதரன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் என்னை இந்த ஒரு அரங்கத்திற்கு அழைத்து பேச எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த அருமைக்குரிய நண்பர் நந்தகுமார் ஐயா அவர்களையும், இதற்குரிய பின்புலன்களை எல்லாம் வடிவமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களையும், மற்றும் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல் வீரர்களையும், இதிலே பங்கு கொண்டு இதை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நெஞ்சார வணங்குகிறேன். எதுவுமே இப்போ எல்லாருமே சான்றோர்கள், என் முன்னாடி இருக்க அத்தனை பேருமே சான்றோர்கள். நான் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். ஏன்னா வயது அப்படின்றது நாங்க எங்க அரங்கத்திலேயே மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். யாரையும் என்ன வயசுன்னு கேட்க கூடாதுன்றது, ஏன் கேட்க கூடாதான்னு இல்ல, வேண்டாம். வாழும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடையது தானே, இல்லையா? இதுக்கே நீங்க என்ன வயசுங்கன்னு ஏன் கேட்கணும்? அதனால நாங்க யாரையும் கேட்க மாட்டோம். ஆரம்பத்துல அப்படி இப்படி தெரியாம கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் யாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் அனுப்புவோமே தவிர, இவருக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன வயசு, உங்களுக்கு என்ன வயசு நாங்க கேட்கவே மாட்டோம். ஏன்னா இது ஒரு கிரானிக்கல் ஏஜ்ன்றது அப்படியே ஒரு பாசிங் திங், அது வரத்தான் போகுது. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறதுன்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் நாங்க ரொம்ப ஒரு நோக்கமாக கொண்டு செயல்படுகிறோம். ஓகே, இந்த நாட்டுல நம்ம பிறக்கிறதே முதல்ல நம்ம செஞ்ச புண்ணியம். ஏன்னு கேட்காதீங்க, நிறைய குறைகள் இருக்கலாம், அது வேற. துறவும் தொண்டுமே இந்த பூமியினுடைய அடிப்படை லட்சியம், அரிய தேசிய லட்சியம்னு நம்ம வச்சிருக்கோம். துறவு தொண்டு. துறவுன்னா காட்டுக்கு போற துறவு இல்லை, இல்லையா? மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிலை, தன்னை மட்டுமே எண்ணாம அடுத்தவங்களுக்கு எண்ணி பாக்குறப்போ எல்லாரும் மகிழ்ச்சியா செய்யணும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய களத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் டாக்டர் சுப்பிரமணியன். அதுல எல்லாரும் இயங்கி அத்தனை பேரும் அவங்களுடைய ஆற்றலை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு, இல்லைங்களா? அந்த மாதிரி. ஓகே, ஏன் இந்த இந்தியாவை நம்ம அப்படி நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு மார்க்ஸ் முல்லர் அப்படின்ற ஒரு பேரறிஞர், மிக பேரறிஞர். அவர் செய்யாத ஆராய்ச்சிகள் இல்லை. ரொம்ப அழகா சொன்னார். எல்லாரும் ஏற்கக்கூடிய தர்ம நெறிக்கு ஒரு நாட்டை இனங்காட்ட வேண்டும் என்றால் நான் இந்தியாவை தான் இனம் காட்டுவேன் அப்படின்னாரு. எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. அடுத்த அடி போட்டார். ஒரு உயர்ந்த லட்சிய மிக்க வாழ்க்கைக்கான மனிதர்கள் கற்றாக வேண்டிய இலக்கியங்கள், இதிகாசங்கள் எங்கே இருக்கின்றன என்றாலும் என் கைகள் அப்பொழுதும் இந்தியா இருக்கும் திசையே காட்டும்னு யாருக்கு எழுதுறாரு? விக்டோரியா மகாராணிக்கு மார்க்ஸ் முல்லர் எழுதுறார். இப்போ அத்துணை பெருமிதம் மிக்க ஒரு நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பதே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்று எண்ண வேண்டும், இல்லைங்களா? இதுல இருவேறு கருத்து இருக்காது. எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே உட்காருங்க. ஏன்னா நானும் பெரிய செய்தி, ஏன்னா உங்களுக்கு தெரியாத செய்தி, யாருக்கும் தெரியாத செய்தி யாரும் சொல்ல முடியாது. ஆனா சொல்ற பாங்குதான், வேற ஒன்னும் கிடையாது. சார் இவர்கிட்ட பேசினா எல்லா கவலையும் மறந்துடும் சார்னா, மறந்துரும்ன்ற நம்பிக்கையோட நம்ம போகும்போது மறந்துடும். யார் கடவுள் கடவுளே என்கிட்ட பேசினா கூட எனக்கு கவலை போவாதுன்னு நினைச்சிட்டோம்னா, கடவுள் நேர்ல நம்மகிட்ட பேசினா கூட நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சோம், கவலை போகாது. ஏன்னா அது மனம் சார்ந்த ஒரு விஷயம், இல்லைங்களா? இதுல நமக்கு ரொம்ப தெளிவு இருக்கணும். ஏன்னா நான் இப்போ இந்த டைட்டில ஜஸ்டிஃபை பண்றேன், இயக்கமே இனிமை. ஏன் இந்த தலைப்பு கொடுத்தாரு இவரு? இயக்கமே இனிமை அப்படின்றது ஒரு தலைப்பு. இயங்கிட்டே இருக்கிறது தானே மனுஷன். இயங்கலைன்னா என்ன சொல்றோம்? ஒரு பேர் எடுத்துப்போமே, இல்லாத பேரா யாராவது இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. கோதண்டபாணின்னு ஒருத்தர் நேற்று வரைக்கும் சுமர்சாட்லாம் அச்சிருந்தார். கோதண்டபாணி இயற்கை எய்து விட்டார், நீத்தார் ஆகிவிட்டார். எங்கெங்க கோதண்டபாணி அப்படின்னு கேட்டா, அடுத்த வார்த்தை கோதண்டபாணி யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? கோதண்டபாணி என்னங்க சின்ன எப்போ எடுக்க போறாங்க, பாடி எப்போ எடுக்க போறாங்க? கோதண்டபாணியா இருந்தவருக்கு அடுத்த நிலை பாடி எப்போ எடுக்க போறாங்க அப்படின்றதுதான்.
அதனால நமக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, இதுதான் மனித வாழ்க்கை. இதுல நாம இயங்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நொடியும். அதனால்தான் புத்தர் ஒரு செர்மான் நடத்திட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட மக்கள்கிட்ட கேட்டார், மனித வாழ்க்கை எவ்வளவு காலம் அப்படின்னா. ஒரு சீடர் எழுந்து 70 வயது புத்தரே அப்படின்னா. தவறு. இன்னொரு சிஷ்யன் எழுந்தான், 60 வயது புத்தரேன்னா. இல்ல. இன்னொரு சிஷ்யன் எழுந்தான், 50 வயது புத்தரே அப்படின்னா. இல்லன்னா. என்ன 50 வயது கூட ஒரு மனிதன் வாழ மாட்டானா அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகா சொன்னார். 50 வயது கூட இல்ல, மனித வாழ்க்கை ஒரு நொடினார். நொடி, ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்கிறோமே அதுதான் வாழ்க்கை. இப்ப இந்த நொடியில நம்ம நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நொடியாகவே நான் மாறும் பொழுது நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த நொடியாகவே நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ கேட்டு தொலைணும். ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டாங்க, யாரோ தாமோதரனோட ஆள் பேசுறாராமா, இயக்கமே இனிமையாமா. நம்ம எவ்வளோ கேட்டோம், இன்னைக்கு தான் நமக்கு என்ன சரியாயிடுவா போகுது அப்படின்னு கேட்டா அந்த நொடி அங்கே நொடிந்து போகிறது. நொடியை நொடித்தவர்கள் நொடிந்து போனவர்கள்னா ஒரு அறிஞர். அப்போ அந்த நொடியில் வாழ கற்றல் தான் நம்மளோட ஆக்டிவிசம். Every second we are supposed to live with total thing, அதாவது enthusiastic way. அதனாலதான் ஒருத்தர் அழகா சொன்னான், nothing ever great was achieved without enthusiasm. மன குதூகலம் இல்லாமல் வாழ்க்கை எதையும் அடையவே முடியாது. நீங்க பாருங்க, ஒருத்தர் நல்லா அப்படி இருக்காருன்னா உருவத்தை எல்லாம் சொல்ல வரல, ஏன்னா கடவுள் கொடுத்த உருவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, அவ்வளவுதான். நம்ம அதையே 1000 குறை சொல்லிட்டு இருப்போம். அது வேற. இந்த கொடுத்த உருவத்துல நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களை சுறுசுறுப்பாக்கி நொடியை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எதை பத்தியும் இதுதான் அப்படின்னு தயங்கி போடுறதுல. அதான் டைட்டில் ஜஸ்டிபிகேஷன். ஒருத்தர் அழகா சொன்னான், the only unpardonable sin in nature is nothing but stagnation, standing still. உலகத்திலேயே மோசமான பாவம், தீர்க்க முடியாத பாவம், அன்பர்டன், மன்னிக்க முடியாத பாவம் எதையோ சொல்லல, அது இதெல்லாம் அவன் சொன்னது. மன்னிக்க முடியாத பாவம் எதுன்னா தேங்கி விடுதலும் செயலற்று விடுதலும். ஸ்டாக்னேஷன் அண்ட் ஸ்டாண்டிங் ஸ்டில். இது தேங்கி விடுதல். நம்மளால ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு, நம்ம கை போச்சு, கால் போச்சு, அப்படியே ஒதுங்கிடுறது. இல்ல நமக்கு பின்னாடி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, காலில் ஒரு தசையில ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, இதுல முட்டியில ஒரு இது ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்றது, ஏங்க நல்லா நடந்துருந்தீங்க, அது ஒரு ஆபரேஷன் நடந்ததுங்க, அதுக்கப்புறமா போவே முள்ள, வயசு வேற ஆயிடுச்சா, புள்ளிங்க வேணான்னு வெளியே போனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், எது ஆனாலும் வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வலிகள் நேரும் பொழுது வலிமை நிகழ்கிறது, வழிகளும் பிறக்கின்றன. வலிமை செஞ்சுக்கிட்டே இருந்தா வலி போயிடும். மேக் இட் அ ஹேபிட் இன் லைஃப். அதான் ஆக்டிவிசம், அதான் டைனமிசம் இன் லைஃப். நீங்க ஒரு காலையில எழுந்து ஒரு விஷயத்த செய்யறீங்க, நம்பிக்கையோட செய்யுங்க. ஒரு யோகா செய்யறீங்க, ஆமா இந்த யோகா செஞ்சிருந்தா 6 மாசமா ஒன்னும் நடந்த மாதிரி தெரியலன்னா அது 6 வருஷம் இல்ல 60 வருஷம் செஞ்சாலும் ஒன்னும் ஆகும். ஆனா அதை செய்யும் பொழுது இது நடக்கிறது என்ற நம்பிக்கை நம்மளுடைய எழும் பொழுது அது நடக்கிறது. தட் இஸ் டைனமிசம் இன் லைஃப். அதுதான் நம்ம சொல்ல வரோம். we call it as dynamism in day to day activities. இதை நம்ம செய்யணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது கீப் பிஸி ஆட்டிடியூட். அது டேல் கார்னிகின்ற ஒரு சிந்தனையாளர், ரொம்ப அழகா எழுதுவான் புத்தகங்கள். நான் சிலதெல்லாம் முழுசா படிக்கல, பாதி படிச்சிருப்பேன். ஏன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு அவரோடது. அதுல கேட்சி டாபிக்ஸ் மாத்திரம் எடுத்து படிப்பேன். அதுல ஒரு இடத்துல எழுதுறாரு, get busy, keep busy is the cheapest kind of medicine on earth. Get busy, keep busy is the cheapest kind of medicine on earth அப்படின்னு எழுதணும். இந்த பூமியில கிடைக்கிற எளிய நிவாரணி எதுன்னா கெட் பிஸி கீப் பிஸி. எப்பவும் சுறுசுறுப்பாரு, சந்தோஷம், இதா செஞ்சுக்கிட்டே இரு. மகாத்மா காந்தி ஒரு முறை அவரோட சர்வோதய இதுல உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு ரெகுலர் செக்அப் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு மருத்துவர் பார்ப்பாரு. அவரு பார்த்துட்டு அப்படியே அதிசயத்து போயிட்டாரு. என்னன்னா பிரஷர் எக்கச்சக்கமா இருக்கு. ஜி என்ன ஜி இவ்வளோ பிபி இருக்குது, உடனே யூ நீட் இமீடியட் அட்டென்ஷன் அப்படின்னா. காந்திஜி பொறுமையா பார்த்தார். யார? அந்த மருத்துவரை பார்த்தார். ஐயா மருத்துவரே, நீங்க மருத்துவ முறையில சொல்றதை நான் வணங்கி ஏத்துக்கிறேன்.
ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லுங்கன்னாரு மருத்துவர். ஒண்ணு வேணாம், ஒரு மணி நேரம் எனக்கு நேரம் கொடுங்க, நீங்க அதுக்குள்ள மத்த ஆளுங்களெல்லாம் போய் செக்அப் பண்ணிட்டு வாங்க, நான் 1 மணி நேரம் மாத்திரம் எனக்கு நேரம் கொடுங்க, அப்புறம் என்ன திருப்பி பரிசோதனை பண்ணிப்பாங்க. மருத்துவரும் சரி ஐயா காந்திஜி சொல்றாரு, ஆனா ஐயா பண்ணி ஆகணும், ஏன்னா பிரஷர் அதிகமா. சரி பாத்துக்கலாம், நீங்க போயிட்டு வாங்க. மருத்துவர் போயிட்டாரு. காந்திஜி என்ன பண்ணாரு தெரியுங்களா? டாக்டர் பிரஷர்னு சொல்லிட்டாரு, ஐயோ எனக்கு பிரஷர் வந்துச்சு, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு அப்படிலாம் அவர் புலம்புல. ரொம்ப அழகா என்ன பண்ணாருன்னா, ரொம்ப அழகா பண்ணாரு. எப்படின்னா, ராட்டை எடுத்துட்டு வர சொன்னாரு. பிஏவை கூப்பிட்டு, அப்பா நீ ராட்டையை கொண்டு வா அப்படின்னு. அந்த பிஏ ராட்டையை கொண்டாந்து வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு, அந்த ராட்டையில நோக்க ஆரம்பிச்சார். கட 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 1 மணி நேரம் அந்த ராட்டையில அவர் பணிபுரிஞ்சார். அப்புறம் இந்த மருத்துவர் வரார். இந்த மருத்துவர்கிட்ட இவர் என்ன சொன்னாரு, ஐயா இப்ப என்ன பரிசோதனை பண்ணு. மருத்துவர் பரிசோதனை பண்ணி, ஐயோ காந்திஜி ஒண்ணுமே இல்ல, நார்மலா இருக்கேன். ஆமா, 1 மணி நேரம் முன்னாடி உட்காந்து கண்ட குப்பைங்களெல்லாம் என் மனசுல போட்டு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற இந்த ரத்த அழுத்தம் ஏர்ஸ். இப்ப என்ன பண்ண, 1 மணி நேரம் அந்த ராட்டையில நல்லா வேலை செஞ்சேன், வினை புரிந்தேன், இயங்கினேன். சென்று விட்டது உங்களுடைய அந்த மன இறுக்கம். போச்சு போச்சு, போயே போச்சு. அமிர்தாஞ்சனம் மாதிரி போச்சு. பாத்தீங்களா? நாம என்ன சொல்லுவோம், ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு டாக்டர். ஆனா காந்திஜி என்ன பண்ணாரு, இயங்கினார். இயக்கமே இனிமை. வாழ்க்கையில் இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். உடம்பையே பெருசா இது விட்டு போகுது. இப்ப நான் உங்களை ஒருத்தரை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எப்போ கை வலி வரும்? அம்மா பாட்டு பாடினீங்களே, நீங்க சொல்லுங்கம்மா. கணபதி பாட்டு நல்லா பாடினீங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. மாமி சொல்லுங்க, எப்போ கை வலி வரும்? என்ன மாமி சொல்லுங்க, ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு கை வலி வரும்? வரவே வராதா? Nirmala Mami, please answer. Huh? Nirmala Mami, please answer the question. Yes, please answer the question. துணி வாஷிங் மிஷின்ல துணி எடுக்கிறோம், கைவலி வரும். அது நியாயம் தான். இன்னும் எடுக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய வேலை அது. வாஷிங் மிஷின்ல எடுக்கும் போது கை வலி வரும், நல்ல வேலை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். சில பேர் இப்படி பத்து சாஞ்சி பத்துன்னு இருப்பான், காலையில இருந்தா கை வலி வரும். இந்த மாதிரி நிறைய பேர் வலி வரும். இப்ப நான் கேக்குறேன், இப்போ எது செஞ்சாலும் வலி வரும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எப்ப கை வலி வரும் சொன்னா சிரிக்க கூட. கைன்னு ஒண்ணு இருந்தாதான் கை வலி வரும். இப்ப 2 கையும் நமக்கு இல்லன்னு வச்சுக்கோங்க, கை வலி வருமா? வராது. 2 காலும் நமக்கு இல்லன்னு வச்சுக்கோங்க, கால் வலி வருமா? வராது. அப்ப கை வலி வந்தா நம்ம மகிழ்ச்சி சந்தோஷப்படணுமா வேணாமா? சொல்லுங்க மாமி. நிர்மலா மாமி சொல்லுங்க, கை வலி வரணும்னா நமக்கு சந்தோஷப்படணுமா வேணாமா? சந்தோஷப்படணும் தான், ஆனா நிவர்த்தி ஆகணுமே. நிவர்த்தி ஆகுது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. நமக்கு கை வலி வந்தா நம்ம சந்தோஷப்படும். ஏன்னா கை இருக்கு, நல்ல வேலை இருக்கு, வடாம்புளிய கை இருக்கு, முறுக்கு சுத்த கை இருக்கு, சமைக்க கை இருக்கு, சாப்பிட கை இருக்கு. நம்ம சந்தோஷப்படணும் இல்லீங்களா? அதான் நான் சொன்னேன். அதாவது நம்ம நிக் வெஜுசிக்னு ஒரு ஆளை காட்டினாங்க ஆஸ்திரேலியால. அவன் பிறக்கும் போதே 2 கை இல்ல, 2 காலும் இல்ல. பிறக்கும் போதே குழந்தையா. அவனுக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுங்களா? மியூசிக் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், ஒண்டர்ஃபுல் கம்யூனிகேட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பியூட்டிஃபுல் ஆத்தர், 130 நாடுகள் சென்று பேசி இருக்கிறார். 2 கையும் இல்ல, 2 காலும் இல்ல. அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். A Man Without Arms ஒரு புக் எழுதினான். எதுவுமே கிடையாது, கை இல்ல கால் இல்ல. வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற. 661 குறள் 67வது அதிகாரம். செயலின் உறுதி என்பது மனதின் உறுதியில் தான் இருக்கிறது. அதுதான் ஆக்டிவிஸ்ட். செய்யணும். இப்ப கேட்கும் போது நல்லா தான் இருக்கும், ஆனா செய்ய போகும்போது நமக்குள்ள ஒரு அப்படி ஒரு தடுமாற்றம் வரும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நடக்கும் நடக்கும். அதான் நடராஜன். நம்பினவர்கள் நடராஜன். நம்புறதே இல்லை. நம்ம கடவுளை கூட போட்டு வைப்போம் தான் நிறைய பேர் வேண்டது. சும்மா போட்டு வைப்போம் அப்படின்னு போடுறோம், நடக்கும். எத்தனை பேர் நம்புறோம் இல்லையா? அதான் தெய்வீகம், அதுதான் புனிதம். இதுக்கெல்லாம் அறிவு கொண்டு யோசிக்க முடியாது.
அப்போ வாழ்க்கை என்றது the tragedy of life is not death but what we let die inside of us while we live. ஒரு அறிஞர் என்ன சொன்னா, வாழ்க்கையினுடைய துயரம் இறப்பு கிடையாது, சாவுன்றது எல்லாருக்கும் இருக்கு, அது கிடையாது பெரிய துயரம். எது பெரிய துயரம்னா, நம்ம இருக்கும் போதே நம்ம திறமையெல்லாம் தெரிஞ்சுக்காமையே வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. என்கிட்ட என்ன திறமை இருக்கு எனக்கே தெரியல, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அதுதான் இறப்பை விட கொடியது என்று. என்ன மாதிரி சிந்தனை இல்லையா? அதனாலதான் வள்ளுவரை இனமென்று அசகி இருப்பாரை காணி நிலமெனும் நல்லாள் நகும் எழுதுவார். 1040 உழவென்ற அதிகாரத்துல எழுதுவார். இந்த பூமி எல்லாத்தையும் தாங்கும், ஆனா சோம்பேறியை கண்டா அது சிரிக்கும், அது பிடிக்காது. அவன் இருக்கிற இடத்துல விளைச்சலே வராதுன்ற. வசை ஒடிய வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம்னு ஒரு குறள். எங்க புகழ் என்ற அதிகாரம் 24 239 குறள். அந்த பூமி பட்டு போயிடும்ன்ற அந்த இடத்துல. அதனால நம்ம ஏதாவது புகழ் என்ன செய்யலாம்? சீன பழமொழியில ஒண்ணு அழகா சொன்னான், ஒருத்த ஒரு வாழ்க்கையில வாழ்நாள்ல 10,000 மைலாவது நடக்கணும், 10,000 புத்தகமாவது படிச்சிருக்கணும். 10,000 மைல் எங்க 10,000 புத்தகம், இதெல்லாம் என்ன சார் வேலைக்கு ஆகும்? ஆகும். மனித மனம் அத்துணை ஆற்றல் உடையது. இந்த பிரபஞ்சம் அவ்வளவு சக்தி நமக்கு நம்ம நினைச்சா செய்ய முடியும். ஆனா நம்ம நினைக்கிறது இல்லை. என்னத்துக்கு நம்ம பாட்டி ஏதோ வாழ்ந்தோமா, ஒரு ஓரத்துல இருந்தோமா, வயசாச்சு அடக்கமா இருந்தோமா, அப்படின்லாம் நினைக்க கூடாது. துள்ளி எப்போதும் உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி. வயசுன்றது உடம்புக்கு தான், பயாலஜிக்கல். பட் யுவர் சைக்கலாஜிக்கல் திங் இஸ் ஃபிட்டஸ்ட் ஸ்டோன் இன் தி வேர்ல்ட். Nobody can match you in the world. You are unique. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் யாரை பார்த்து நம்ம மரியாதை கொடுக்கணும். அதாவது ஒருத்தரோட திறமைக்கு வணங்கணும். சார் அவர் இந்த திறமை, சார் அவர் அந்த ஆற்றல், சார் அவருக்கு அது தெரியும், சார் துப்பாக்கி சுடுறது அவர் தான் சார் பெரிய, சார் ஓடுறதுல ஒரு மன்னன், சார் இவர் சண்டை போடுறதுல கில்லடி, சார் இந்த மாதிரிலாம் பாராட்டலாம். பாட்டு பாடுறதுல இவங்க சார் எல்லாம் பாராட்டலாம். ஆனா நம்ம பாராட்டணும், ஆனா அப்படியே மதிமயங்கி போயிடும். அப்படி போயிட்டோம்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. அதனாலதான் ஒருத்தன் சொன்னான், எவ்ரி ஹியூமன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது, அதை உணர்வது தான் வாழ்க்கை. அதுதான் டைனமிசம், அதான் ஆக்டிவிசம், அதான் கீப் பிஸி. ஏன்னா 1393 கண்டுபிடிப்பு எடிசன் பண்ணுது. நான் எப்பவுமே சொல்ல மோட்டிவேஷன். அவரை கேட்டாங்க, இவ்வளவும் கண்டுபிடிச்சிய என்ன உனக்கு கஷ்டமா இல்லையா? இவ்வளவும் கண்டுபிடிச்சேன். அவர் ரொம்ப அழகா சொன்னார், ஐ நெவர் டிட் a day's work, it was all fun. நான் எதையும் வேலையாவே செய்யலையா, நான் மகிழ்ச்சியா செஞ்சேன், எனக்கு டயர்டு தெரியல. இங்க நம்ம மகிழ்ச்சியா செய்ய வேண்டிய வாக்கிங் ரன்னிங்க, ஐயோ செய்யணுமே, இன்னைக்கு வாக்கிங் நடக்கணுமே, டாக்டர் சொன்னாரு வாரத்துல 4 நாளாவது நடக்க சொன்னாரு அப்படின்னு நொந்துக்கின்னு கையில ஒரு செல்ல வச்சுக்கின்னு பேசிக்கின்னு வாக்கிங்ல ஒரு 4 பேர் குரூப் வாக்கிங், 5 பேர் குரூப் வாக்கிங், அதுல உலக சமாச்சாரங்கள், பக்கத்து வீடு, எதிர் வீடு, 3வது வீடு, 4வது வீடு, பக்கத்து வீடு, பட்டி தொட்டி, இதெல்லாம் பேசி அரசியல் இதெல்லாம் பேசி நடந்து அப்பா 1/2 மணி நேரம் நல்லா நடந்தேன். நடக்கல, பேசினோம், அவ்வளவுதான். அது எனர்ஜி அப்படியே பிரிஸ்க் வாக் நான் பேர், பிரிஸ்க் வாக். ஏன்னா 2 பயிற்சி தான், ஒன்னு ஸ்விமிங் அண்ட் வாக்கிங் அண்ட் ரன்னிங். இதுலதான் உங்களுக்கு கிரேடியல் டு காடல் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும், இயங்கும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயக்கம் இருக்கும். அந்த இயக்கம் நம்ம உடம்புக்கு அன்னைக்கு ஃபுல்லா ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கும். இட் கீப்ஸ் யூ ஃபிட் ஆல்வேஸ், யூ ஃபீல் ஃபிட் ஆல்வேஸ். இந்த பூமியில வாடுற ஒரு நிமிஷமா நம்ம ஃபிட்டா ஃபீல் பண்ணணும். வலிகளை கூட ஏத்துக்கக்கூடிய மன தைரியம் நமக்கு வரணும். அது எப்போ ஒரு ஃபிட்டா இருந்தா தான் வரும். உள்ளமும் உடலும் ஃபிட்டா இருக்கணும். அதுக்குதான் இவ்வளவு செய்திகளை நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறது கூட, எப்படி பார்க்கணும் ஒரு விஷயத்த நம்ம எந்த வகையில நல்ல we see the world not the way they are but the way we are. நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் பாசிட்டிவா பார்க்கக்கூடிய அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமானது கூட, நம்ம சந்தோஷம் அடுத்தவங்களுக்கும் சந்தோஷம். என்னுடைய மகிழ்ச்சி எப்பொழுது அடுத்தவர்கள் இதயங்களிலும் இனிப்பை தடவ முடிகிறதோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சினா அவங்க மகிழ்ச்சியா இருக்கும், ஏன் வெற்றி அவங்க கொண்டாடணும் என்று என்னுடைய வெற்றி அடுத்தவர்கள் தலையை நிமிரச் செய்கிறதோ அதுவே உண்மையான. இதுதான் நம்ம செய்யணும். இதுக்குதான் இந்த ஆக்டிவிசம், இந்த பெர்செப்ஷனல் அனாலிசிஸ், இதெல்லாம். ஒரு 15 நிமிஷம் பேச சொன்னாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு இந்த டைம் சென்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ திருவிக்கால நாங்க 5 நிமிஷத்துக்கு மேல பேச விட மாட்டோம் யாரையுமே. அதுக்கப்புறமா பேசினா கூட கொஞ்சம் நிறுத்துருங்க ஐயா அப்படின்ட்டோம். நீங்க 15 நிமிஷம் நீங்க பேசுங்கன்னா எனக்கு பெரிய விஷயம், பரவாயில்ல 15 நிமிஷம் பேச சொன்னாங்க அப்படி. 15 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன். இப்ப இது சம்பந்தமா நீங்க ஏதாவது துணையா கருத்துக்களையும் சொல்லலாம், அல்லது உங்களுடைய கருத்தோட்டங்கள் அல்லது ஏதாவது கேள்விகள்
இதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்ன சுபு சார், நான் சொல்றது கரெக்டா? அவர் என்ன ஸ்டாப் பண்ணல, நான் தான் ஸ்டாப் பண்ணேன். சார் சார் Hello, continue please. கண்டினியூ. நோ, ஐ அம் கண்டினியூயிங். நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏதாவது நம்ம ஒரு இன்டராக்டிவா பண்ணலாமேன்னு சொல்லியிருந்தீங்க. யாராவது क्वेश्चन கேட்கலாம் கேட்கலாம். That's made me to stop. Please. Anybody wanting to ask question, please ask. You can ask. Anybody? வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். சார் கரூர் செங்குட்டுவன் சார். சார் சொல்லுங்க செங்குட்டுவன் சொல்லுங்க. சார் உற்சாகம் நம்ம வந்து இந்த என்ஜிஓ பத்தி உற்சாகத்தை பத்தி சொன்னீங்க சரிங்களா? சோ எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது என்ன சார் வழி? எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது அதுதான் மனம் சார்ந்த வழின்னு. இப்போ உங்க மனசுதான் உற்சாகத்தையும் நினைக்குது, சோகத்தையும் நினைக்குது. சில பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அது வலியா நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த வலி அங்க தெரியல. ஒரு பையன் ஒரு IASக்கு படிக்கிறான், இல்ல ஒரு பெரிய படிப்பு படிக்கிறான்னா பல இரவுகள் விழிக்கிறான், பல இத வந்து அவன் வந்து அழகா சொல்லுவான். History tells us notable winners usually encountered heartbreaking obstacles before they triumphed. They won because they refused to become discouraged. இந்த வரலாறு யாரை துதிக்கிறது என்றால், கடினமான காலங்களில் கூட மனம் உடைந்த நிலையில் கூட அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் அவங்களுடைய வெற்றி. இந்த உற்சாகம் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். இது வந்து யாரோ தர்றது, யாரோ போடுற ஒரு விஷயம். அவங்க என்னை பார்த்து சிரிச்சாதான் எனக்கு உற்சாகம்னா என் உற்சாகம் காண போயிடும். அவங்க சிரிக்கும் போது மட்டும்தான் வரும். அதனால என்னுடைய உற்சாகம் என்னை சார்ந்தது. இது வந்து நீங்க தான் வச்சுக்க முடியுமே தவிர அடுத்தவங்க தர்றது கிடையாது. இந்த உற்சாகத்தை நீங்க தரலாம் மற்றவங்களுக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் மகிழ்ச்சின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய மகிழ்ச்சி அடுத்தவர்கள் இதயங்களிலும் இனிப்பு தடவ முடிந்தால் அதுவே உண்மையான மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார். சரி ரொம்ப நன்றி சார். சார் ஒன் क्वेश्चन. எஸ் சார். நீங்க சொன்னீங்க வெற்றின்றது நம்மளுடைய வெற்றி மிச்ச பேர்னா சந்தோஷப்படணும் அப்படின்னு. ஆமா, சில வெற்றிகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நல்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறான், அவன் there will be a big crowd which will be happy. Similarly, there may be some examination of நல்லா சக்சஸ் ஆகிறோம் ஒரு ஃபேமிலியில. அப்போ only parents or the nearby close people will be happy. Okay. But what do you think that day-to-day life there are so many cases where you feel satisfied, but how does it get into others? See, it is not wholesome others. See, what I said, what I mean and what I insisted, it is not also means நம்ம எல்லாரையும் திருப்தி படுத்துறதுக்காக இந்த பூமியில வாழல. ஆனா நம்முடைய வெற்றி பிறர் தலையை நிமிர செய்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். பகத் சிங் என்ற ஒரு வீர இளைஞன் இந்திய போராட்டத்திலே மிக கடுமையாக போராடியவன். 25 வயசுலயே தன்னுடைய தூக்கு கயிறு முத்தமிட்டவன். அவன் சொல்றான், நீதிபதி கிட்ட சொல்றான், என்ன நீ தூக்குல போடுறது நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ பாக்குறதுக்கு. அவன் ஆடி போயிட்டான். நீதிபதி என்ன தெரியுமா சொன்னா, நான் குற்றவாளி இல்ல, என்ன வந்து ஏன் தூக்குல போடுற, குற்றவாளி இல்லை, என்னோட தேசத்துக்காக நான் சண்டை போடுறேன், போராடுறேன், போராளினா என்னை தயவு செய்து உன் வீரர்களை கொண்டு முன்னிறுத்தி நெஞ்சில் சுட்டு என்னை சாகடித்தால் நீ எனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கருணை அது அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் ஆடி போயிட்டான் அந்த ஜட்ஜி. இப்படி எல்லாம் கூட ஒரு போராளிகள் இருக்க முடியுமா அப்படின்னு. இப்போ இவர் வந்து வெற்றி பெற்றார், வெற்றி பெறல இல்ல, இது வந்து ஒரு பொது நிலையில. அதனாலதான் நம்ம சமுதாய பணிகள், நம்மளுடைய பணிகள் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரும், சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதே நீங்க போய் ஒரு தெருவுல ஒரு பொது விஷயத்தை நீங்க செய்யறீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உங்களுக்கு புகழ் கிடைக்கும், இல்ல பேரு கிடைக்கும், இல்ல உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், இல்ல ஒரு பட்டம் கிடைக்கும் அரசாங்கத்துல, எதையும் நீங்க நினைச்சு பார்க்கல, ஆனா நீங்க போய் அதை செய்யறீங்க. இந்த வெற்றி, அதாவது நீங்க செய்யற இந்த புகழ், இது எல்லாரும் அலுவலகம் செய்யறான்னா அந்த அலுவலகத்துடைய கடமை, சமுதாய கடமை என்ற அத்தனை கடமைகளையும் அவன் உள்ளுணர்ந்து செய்யணும். நம்ம கடமையை மட்டுமே செஞ்சுட்டு காலையில கட்டி கொடுத்த சாப்பாடை எடுத்து போய் சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்றவங்களுக்கு பிற தலையை நிமிர செய்ய முடியாது. Okay, sir? This is part 1 of the 2-part series of our discussion with. The second part of this discussion will be published soon. Keep listening to Radio Tapovani.